வாழ்த்துகிறேன். உங்களை கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நேசிக்க என்னோ நமக்கு ஓர் இதயம் போதாது. 1000 இதயம் இருந்தால் கூட அவருக்கு நான் சாட்டுவேன். இந்த ஒரு இதயத்தையே கொடுக்கறதுக்கு கர்த்தருக்கு நம்மளால முடியாது. அல்லேலூயா. 1000 இதயம் இருந்தால் மட்டும் கர்த்தருக்கு கொடுத்தார் பாருமா? இல்லவே இல்லை. இந்த ஒரு இதயம் சுருக்கும் கேடுள்ள இருதயம். என்ன இருதயம்? சுருக்கும் கேடுள்ள இருதயம். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆயுள் சக்கரத்தை கொழுத்து நாவினிலே அவர் பிரிக்கிறது. இந்த நாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? என்ன அதிகாரம்? ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போடும். நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடுகிறது இந்த நாவு. அல்லேலூயா. இந்த நாவின் பிரதியுத்தரம் தான் நடக்கும். அருமையான தேவ ஜனங்களே, நேற்றைய தினத்துல அருமையான சிறுமதிக்கு கிராஜுவேஷனுக்காக என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அங்க போன அவங்களுக்கு 2 காலேஜ் இருக்குது. எத்தனை காலேஜ் இருக்குது? 2 காலேஜ் இருக்குது. இங்க நோட்டுக்கு அதிபதி சொன்னான், ஒருவனை போனா போவான், ஒருவனை வானா வருவான். எனக்கு அப்பேற்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. அதனால நீங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி வேலைக்காரன் சொசமாவான் என்று சொல்லி அந்த நோட்டுக்கு அதிபதி சொன்னான். அதுபோல இவர்கள் தேவனை கனப்படுத்தி உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நம்மள ஏமாத்துறோம். நம்மள யாரு ஏமாத்துறோம்? நம்மள என்ன பண்ணுவோம்? அடா போட, நமக்கு சகலமும் இருக்குது. ஏன்டா நம்ம போய் மண்டிட்டு இருக்கு கிடக்கணும்? நம்ம எதற்கடா போய் மண்டிட்டு இருக்கு கிடக்கணும்? எதற்கடா தேவனை தேடணும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் சொல்லும். அல்லேலூயா. தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவாக உயர்த்துகிறோமோ அவ்வளவுக்காக தேவன் நம்மை உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, நீ என்னை சுமந்தால், வேதத்தை சுமந்தால் நான் உன்னை சுமப்பேன். அவர் நம்மை சுமக்கிற தேவன். எப்போ? ஆயுள் முழுவதும் நம்மை சுமக்கிற தேவன். தாயின் வயிற்றுல தாங்கின தேவன் ஆயுள் முழுவதும் தாங்குவார். அவ்வளவு இந்துக்கள் பத்தியிலும் கூட தேவனை உயர்த்தி பேசினாங்க. ஒரு பாஸ்டர் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. சிஎஸ்ஐ பாதிரியா கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் அமைதியா போயிட்டுதான் எல்லாரும் கீழ் போயிட்டாதான். தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது எல்லாரும் அமைதியா இருந்தார்கள். அவர் என்ன சொல்லுகிறார், ஏது சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டார்கள். நாம் அப்படியா? நம்ம ஒரு 4-5 பேருக்கு உட்கார்ந்து இருக்க சொல்றத கேட்கறது. நீங்கள் செவி கொடுத்து சேர்ந்தால் நலமாயிரும். நீங்கள் செவி கொடுத்து கேட்டால் நலமாயிரும். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் அது பின்னாடி உங்களுக்கு உதவும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவன், நான் உங்களுக்கு அதிகமாக நான் எடுத்துக்கொள்ள போறதில்லை. எனக்கு இப்ப மணியத்தனை 10 இருக்குமா? 10. நீங்க நேரப்பட வருகிறது கிடையாது. வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மட்டன் எடுத்து ஆக்கி வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பிள்ளை வீட்டுகளுக்கு எல்லாம் போட்டுவாங்க. அவங்களுக்கு முதலிட கொடுக்க பிள்ளை வீட்டுகளுக்கு நான் வேண்டாம்னு சொல்லலாம். எப்ப ஆலயத்தை விட்டு போயிட்டு நீங்க என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்க நான் வேண்டாம்னு சொல்ல. சரி, நீங்கள் செவி கொடுத்து கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? செவி கொடுத்து கேட்கணும். இன்றைக்கு வாசித்தார் எத்தனாவது சங்கீதம் வாசிப்போம்? 26, 8 வாசிப்போம். நியாயம் விசாரிக்கவும் பூமியிலே சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும். சிறுமைப்பட்டவர்களை தேவன் ரட்சிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களும் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். ரட்சித்தால் தான் அடைக்கலம் கிடைக்கும். நியாயம் விசாரிக்கவும் சிறுமைப்பட்டவர்களை பூமியிலே விசாரிக்கவும் தேவன் எழுத அருளின போது சிறுமைப்பட்டவர்களை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். யாவரையும் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கிற தேவன் அவர்தான். என்னை ரட்சிப்பாரு, என்னை ரட்சிப்பாரு, உன்னை ரட்சிப்பாரு, என்னை ரட்சிப்பாருன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சிறுமைப்பட்டவர்கள் யார் யார் சிறுமைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களை தேவன் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை ரட்சிக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது.
நான் ரசிக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. தேவன் என்னை ரசிக்க வேணுங்கிறது கிடையாது. ஏன்? எனக்கு சரீரம் இருக்குது, எனக்கு கை இருக்குது, எனக்கு கால் இருக்குது, மூளை இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாமே இருக்கும். அந்த ரட்சிப்பு கிடையாது. நான் சொந்த சரீரத்துக்கு முயற்சினால் நான் என்ன வேணாலும் செய்வேன். அடே ஐயா, நீ ஏன் சிறுமையில கிடக்குறீங்களா? நான் உன்னை ரட்சிக்க வந்து இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கிறேன், உன்னை பாதுகாக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க என்ன பண்றீங்க? கேளாத ஒரு போல் நான் என் கையினால, நான் என்னுடைய சுய சம்பாத்தினாலே நான் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் இருமாப்பாய் பேசுவோம், இருமாப்பாய் பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே பிரியமான தேவன், நாம் இருமாப்பாய் பேசக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். 86 1வது வசனம். 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை, விண்ணப்பமே பண்றது இல்லையா? எனக்கு உங்க சுய சரீரத்தை நம்பிக்கை இருக்கும். நான் இன்னைக்கு போனேன்னா 1000 ரூபாய் சம்பாதிச்சிருவேன், இன்னைக்கு போனா 2000 ரூபாய் சம்பாதிச்சிருவேன். தேவனுடைய சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும். நீங்க என்ன குதி குடிச்சாலும் சரியா? அருமையான மகள் கீதா நேற்று சொல்லிச்சு, என் மகளுக்கு படிப்புக்கு பணம் இல்லாத எங்கெங்கயோ கிடைக்கல. போய் கேட்டா உன் பிள்ளை படிப்பு யார் படிக்க சொன்னாங்க? மனுஷனை நம்புறதுக்கும் தேவனுடைய பற்றத்தில் இருப்பது என்ன? சார் பிள்ளை கூட்டிட்டு போச்சு, பிள்ளை வந்து நீ ஃபீஸோட தான் வர வேணும்னாங்க. மாமா எல்லா பக்கமும் கேட்டாச்சு, நமக்கு ஒரு உதவாறு இல்லை. நம்ம ஆண்டோட்டிய விண்ணப்பம் பண்ணிட்டு போய் அந்த பிரின்சிபலா போய் பார்க்கலாம் அப்படின்னு. அங்க போய் பார்த்தோம்னா உங்க அம்மாவுக்காக நான் விட்டுறேன், நீங்க 2 மாசம் கட்டுன்னு. அப்போ நான் சரீர முயற்சினாலே எல்லாம் ஆதாயத்தை நான் கொண்டு போய் கட்டுன்னு இருந்திருந்த முடியுமா? ஏன்? கர்த்தர் பேர் நம்பிக்கை இல்லை. சொல்றேன், யாருக்காக போய் சேர்க்க நீங்க கர்த்தர் பேர் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. கட்டுவதற்கு கர்த்தர் தான் வேண்டும். அல்லேலூயா. இந்த வாசிப்பம் என்று சொன்ன 86:1, கர்த்தாவை முதல் செலுத்தி சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டதும் நான் சிறுமையும், யாரு? எனக்கு சிறுமை அதிகமா இருக்குது. நான் சுத்த எளிமையானவன். என்னோட வறுமை தாண்டவும் மாட்டுக்குது. நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன், எளிமையாய் இருக்கிறேன், ஏழ்மையானவன். எனக்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு வாசித்த சங்கத்தில் சிறுமைப்பட்டவனை நல்லா படிக்கிறேன், நியாயம் விசாரிக்கவும் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கும். அவர் ரட்சித்தால் யாரும் விடுவிக்க முடியாது. உன்னை ரட்சித்தால் ரட்சித்ததுதான். ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது. நீங்க அவருடைய ரட்சிப்பை காத்திருக்க உதவணும். அல்லேலூயா. எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க சரீர முயற்சினால யார் அழைத்துக் கொள்வார்? கர்த்தரை யார் துதிக்க முடியும்? என் சரீர முயற்சி என்று நினைக்கணும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போம் சீக்கிரமாக. தேவன் நம்மை எதற்காக ரட்சித்தார்? சரீர முயற்சி பண்ணி குறைக்கலாம்னா இல்லவே இல்லை. சரீர முயற்சி சத்தமா சொல்லலாம். சரீர முயற்சி, இந்த சரீர முயற்சி பண்ணுகிறது அற்ப பிரயோஜனம். ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நினைக்கிற கோட்டை கட்டிடலான்னு, நீங்க நினைக்கிற கோடீஸ்வரன் ஆகலான்னு, நீங்க நினைக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லபடியா இருக்குது, முடியாது. நம்ம சரீர முயற்சி அற்ப முயற்சி, அற்ப பிரயோஜனம், பிரயோஜனமா இருக்காது. நீ கடல் ஓடி தேடினாலும் தேவனை தேடுனா முடியாது. தேவனை தேடுனா முடியாது. உன் சரீர முயற்சி அற்பமானது. அவர் செல்வத்தை கொடுப்பார், சம்பத்தை கொடுப்பார், குறைவில்லாமல் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார்.
நீ சரீரம் வச்சு நம்பினு வச்சுக்கோ, அகல பாதாய்க்கு போய் விழுந்துருக்க, அகல பாதாளத்துல போய் விழுந்துருக்க. ஆண்டவர் முன்வைக்க வேண்டும். ஆண்டவர் என்ன பண்ணி நமக்கு நிறுத்தணும். அப்பதான் நமக்கு எல்லாம் நடக்கும். வாசிப்பாப்பா சீக்கிரம். அற்ப பிரயோஜனம் கொடுத்து தேவ பக்தி. பாத்தீங்களா, இந்த தேவ பக்தி உங்களுக்கு வேணும். என்ன வேணும்? தேவ பக்தி உங்களுக்கு வேணும். இந்த தேவ பக்தியானது உங்களுக்கு என்ன செய்யும்? எதற்காக தேவ பக்தியா இருக்கும்? இது என்ன செய்யும் உங்களுக்கு? தேவ பக்தியானது பாத்தீங்களா, உங்களுக்கு தேவ பக்தி இருந்துச்சுன்னா இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு, இப்ப நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கைக்கு, நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கைக்கு எல்லா விதத்துக்கும் சாப்பாட்டு கவலை இல்ல, துணிக்கு கவலை இல்ல. அப்ப என்ன, பிரபஞ்சத்துக்கு நாம இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கு தேவ பக்தி முக்கியமானது. தேவ பக்தி இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாத காரியம். அல்லேலூயா. பாப்பா, இந்த ஜீவனுக்கு, எந்த ஜீவனுக்கு? இப்ப இந்த ஜீவன், இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவனுக்கும் இதுக்கு பின்னாடி, நம்ம மருத்துவருக்கு முன்னாடி ஒரு ஜீவன் இருக்குது. வாக்கு தத்துவம் உள்ளவராகியால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது எது? தேவ பக்தி. எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளது எது? தேவ பக்தி. எளிமையிலிருந்துக்காக தான் உன்னை ரட்சிக்கத்தாக தேவனை இறங்கி வந்தார். ஏன்னாக்கா அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். மரணத்திலே தன்னை அடிமையின் ரூபமாக எடுத்தார். தன்னை தாழ்த்தினார். எதற்காக? என் பிள்ளைகள் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு போகிறார். உங்களுக்கு என்ன வேணும்? தேவ பக்தி வேண்டியது. அவர் தேவ பக்திக்குடைய எல்லா காரியத்தையும் செய்வார். இப்பிரபஞ்சத்திற்கும் இனிவரும் காலத்திற்கும் தேவன் தேவ பக்தி உங்களுக்கு ஆதாயம். தேவ பக்தி உங்களுக்கு எப்படியா இருக்கும்? லாபம். என்ன லாபம்? யாருக்கு தேவ பக்தியாக இருக்க விரும்பும்? நான் தேவ பக்தியாகத்தான் இருக்க விரும்புகிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் பாத்தீங்களா, எல்லாவற்றையும் திரும்ப கேட்டுள்ள என்னை அங்கும் இங்க தாவ செய்யுங்க. உலகத்தான் சொல்றான், உன் மனசு குரங்கு தாவற மாதிரி தாவக்கூடாது. உன் மனசு என்ன பண்ணக்கூடாது? குரங்கு என்ன பண்ண? மரத்துக்கு மரம் தாவும். நாம் அப்படி அல்ல, தேவ பிள்ளைகள். காத்தாவே என்ன விண்ணப்பத்தை கேளும், அவர் கேட்கிற தெய்வம். சங்கீதம் 86:1 என்ன சொல்றது? காத்தாவே உங்களுடைய செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்கிறதோ, நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமையும் எளிமையுமானவன். அவர் சிறுமைப்பட்டவனை காத்த தாக்குவார், உனக்கு பலன் தருவார். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்காக சொல்லுவோம். ரோமர் 6:11 சீக்கிரம் வாசிப்போம். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்துக்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நிலைத்திருக்கிறவர்களாக நான் பிழைச்சிருக்கிறதே தேவக்கிருக்கோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, ஏதோ தேவ கிருபையில நாங்க சிலர் என்னம்பாங்க, அப்படி இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், அப்படியே தான். உங்க வாயை கொண்டே எல்லாம் வர்றோம். நீங்க செழித்து இருக்கணும், அதைத்தான் தேவன் எதிர்பார்க்க. உடைய செழிப்பு நல்லா இருக்கணும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்னு சொன்னா 12வது வசனத்தை வாசிக்கும் மாதிரியா
ஆகையால் நீங்கள் போதும். நான் போய் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வாரி கொண்டு வர்றேன். உங்களோட சரீர இச்சைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேற மாட்டோம். நான் ஓடுவேன், ஒடியாருவேன், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துவேன், முடியவும் முடியாது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு மரம் போட்டவும் முடியாது, ஒரு மரம் போட. உனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? உன் சரீர முயற்சி, அற்ப முயற்சி. இந்த கர்த்தருக்குள்ளாக இருக்கும். இல்ல எனக்கு பண வசதி இருக்குது, என்ன இருக்குது, தேவன் பக்தர் இருக்குவானுங்கன்னா அவசியம் கிடையாது. போன இடத்துல உங்களுக்கு பண வசதி இருக்கிறதுனால தேவனே நீ யாரு, நீ யாரு தன்னை தாழ்த்தினார். நமக்கு வருத்தமா இருக்கும், கொஞ்சம் பணம் 5 வருத்தமா இருக்கும், கக்கரை யாருக்கு இந்த ஜீவனுக்கு இனிவரும் அது உதவக்கூடியது தேவை. புத்தகம் பணம் வச்சிருக்கிறது, கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறது. பணத்தினால வித்தியாசம் கிடையாது. ஆனா ஏழைகள் அவனுக்கு என்னப்பா கோடீஸ்வரன், அவனுக்கு என்னப்பா நம்மள பணத்தினாலே எவ்வளவு எனக்கு பணம், அவங்கள மாதிரி எனக்கு பணம் இல்லையா? ஏன் இந்த சொந்த சரீர முயற்சி உனக்கு பணம் கிடைக்குமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துல பக்தி வைரத்துக்காக வரணும். என்னுடைய ஞானத்தினாலே சம்பாதிச்சு, ஏன் புத்தினால சம்பாதிச்சது முடியவே முடியாது. காத்து கொண்டு 10 குட்டியா அடிச்சா கொள்ள முடியாது, 100 குறிக்காரன் அடிச்சா கொள்ள முடியாது. ஒன்றும் நடக்காது தேவன் இடத்துல. ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவ பக்தி உங்களுக்கு வரலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவ பக்தி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க சரீர முயற்சி வீண். ஒண்ணு குறைஞ்சு இதை வச்சுங்க. அப்படியா ஒண்ணு குறைஞ்ச 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்துக்கு நாம் பரிசோதிப்போம். ஒண்ணு குறைஞ்ச 15ஆம் அதிகாரம். ஆகையால் பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற, நீங்க கர்த்தருக்குள் படுகிற பிரயாசமும் இருக்குது, உங்க சரீர முயற்சியில வேலைக்கு போற பிரயாசமும் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் ஆராதனை விட்டுட்டு நான் போனேன்னா இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரேன், 2000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரேன். நீ எவ்வளவுதான் சம்பாதி, பக்தி விருத்தி இல்லைன்னா அங்க ஒண்ணும் பண்ண முடியாது.
தேவ பக்தியில ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு டபுள் மடங்கு ஆண்டவர் செலவு வச்சுக்கோங்க. வாசி பாப்பா. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாய் இருக்காது. கர்த்தருக்கு படுகிற பிரயாசம் உங்களுக்கு பலனை கொண்டு வரணும். நீங்க சரீரபரமாய் பாடுகள் பட்டால் அது உங்களுக்கு என்ன பண்ணும்? கண்ணியாய் வரும். உங்க சரீர முயற்சிகள் செய்யறது எல்லாமே வீண் தான். ஆனால் கர்த்தருக்கு நீங்க பக்திக்கு எதுவான காரியங்களை செய்தால் அது உங்களுக்கு நன்மையாக முடியும். அது வசனத்தை நீங்க நல்லா படிக்கப்பா. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எதுக்குள்ள பிரயாசப்படுதா? நீங்க கர்த்தருக்குள்ளாக படுகிற பிரயாசம் வேணும். அதை விட்டுட்டு உலக பிரகாரமாக பிரயாசப்பட்டீங்களா? அந்த பிரயாசம் வீண். அல்லேலூயா. சொன்ன நீங்க அதான் கவனமா கேட்கணும். பாருங்க, அருமையான மகன் குமார் அங்க கர்த்தருக்குள் பிரயாசப்படுல போகலாம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுங்க. கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டாதான் அது உங்களுக்கு மேன்மை கொண்டு வரும். மனுஷருக்குள்ளாக உங்க சரீர பிரகாரமாக செஞ்சீங்களா, அது யாரா இருந்தாலும் ஊழிக்காரனா இருந்தாலும் நடக்காது, யாரா இருந்தாலும் நடக்காது. நீங்க கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தருக்கு நீங்கள் அந்த வேலை பாருங்க. வசனம் சொல்றது, நான் ஒண்ணு சொல்றேன். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரனே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதுவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருக்கு எப்பொழுதும் கர்த்தருக்கு இருந்தா பெருகணும். நீங்க சரீர மனுஷன் போய் நான் இந்த மரத்தை எடுத்து கோட்டாளி எடுத்து இப்படி ஓய்வு அடிப்பேன் கொலை பண்ண முடியாது. ஆண்டவரே, இந்த கஷ்டமான வேலைக்கு நான் போறேன், இந்த கஷ்டமான வேலையில் நீங்க தான் எனக்கு தொடங்க. நீங்கள் அதுல பெருகவர்களா இருக்கணும். காத்தாவை நீர் என்னை ஆசிர்வதி, என்னை நீ என்ன பண்ணணும்? ஆசிர்வதி. நீங்கள் ஆசீர்வதித்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம். நான் பெருகவர்களாக கர்த்தருக்குள் நிலைத்திருந்து பெருகவர்களாக இருக்கும். கர்த்தரை விட்டுட்டு நான் போய் எங்க போய் பெருகவே முடியாது. நீங்கள் படுகிற பிரயாசம் வீண், உங்கள் சரீர முயற்சி வீண், நீங்கள் செய்கிற பாடு வீண். என்னங்க இப்படி சொல்றீங்க? நீ கையில் செய்யற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் எப்போ நான் கையிட்டு செய்யற வேலையை ஆசிர்வார். கர்த்தருடைய நாடிலே நீ மனமகிழ்ச்சியா ஆணைக்கு வர, நீ கர்த்தருடைய நாடிலே மனமகிழ்ச்சி ஆணைக்கு. சங்கீதம் 132 சொல்ற, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சி ஆகிறது. 122 சங்கீதம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் எப்படியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாதான் மன மகிழ்ச்சி. இல்லைன்னா நம்ம படுகிற பிரயாசம் வீண். ஆலயத்துக்கு வர கிறிஸ்தவர்களுக்கு என்ன அடையாளம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு அடையாளம், ஓய்வு நாளுக்கு ஒரு அடையாளம். ஆலயத்துக்கு வரணும். இங்கேயே இருந்துட்டு ஆலயத்துக்கு வரணும் வேலை சொல்றது. அது யாரா இருந்தாலும் சரி, தேவனை தேடணும். நீங்க பெருகவர்களாக இருக்கணும். இல்லைங்களா, நான் 7 நாள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், கடைசியா பார்த்தா மிஞ்சாது ஒருத்தர் மிஞ்சாது. ஏன்? தேவ பக்தி கிடையாது. தேவ பக்தியோடு கூடுகிற ஐஸ்வர்யம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் தரும். இங்க வாசிப்போம் சீக்கிரமாக. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வம் புரியாது. செல்வம் படுத்தினால் அவன் திருப்தி அடைகிறது கிடையாது. இது என்ன? அவன் பணத்தினால திரும்ப அவன் எத்தனை நாள் நேரம் சாப்பிடுவான்? அவன் எவ்வளவு நேரம் சாப்பிடுவான்? பணம் ஊடுபுற கொட்டி வச்சதுனால அவன் சாப்பிடுறது தன்னுடைய வயிற்று. செல்வ பிரியனம் படித்தான். நீ என்னதான் செல்வ பிரியனா இருந்தாலும்
அது உனக்கு நிலைத்ததாகும். அதனால உனக்கு திருப்தி இருக்கும். மனமகிழ்ச்சி கிடையாது, தேவ பக்தி கிடையாது. தேவ பக்தி தான் உனக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கும். பொருள் பெருகினால் நீங்க நினைச்சுக்கங்க, உங்கள்கிட்ட பொருள் வந்துச்சுன்னு வச்சுங்க, பொருள் பெருகினா பணம் பெருகிச்சு, ஐஸ்வர்யம் பெருகிச்சு, அதை திங்கிறவர்கள் போட்டதும் மிகுதி ஆயிடும். அதை என்ன பண்ணுவாங்க, அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஜனமும் உங்களை சுற்றில இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? தேனீக்களை போல சுற்றி சுற்றி வருவாங்க. ஏன்? அந்த தேனீக்கள் எதுக்கு வருது? கொடுங்க, மதுரத்தை கொண்டு வருது. அதையெல்லாம் சுற்றி வரும். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் சாப்பிடுகிறவர்களும் என்ன பண்ணுவாங்களாம்? பெறுகிறார்கள். எதை உடையவர்கள்? ஐஸ்வர்யத்தை உடையவர்கள், பொருளை உடையவர்கள். அவங்க கண்ணுல தான் பார்த்தேன். அவர்களுக்கு என்னல்ல பணம் இருக்கும், பிரயோஜனப்படாது. நீ ஓடி ஓடி உழைச்சாலும் நீதிமொழிகள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 27:1 சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும். நாளின் தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது. குறித்து பெருமை பாராட்டு. ஏன் பெருமை பாராட்டக்கூடாது? நீதான் பணம் வச்சிருக்கிறீங்க. பணக்காரர் என்ன பண்ணுவான்னா பெருமை பாராட்டுவான். அடப்போ, நம்முடைய ஆயுசுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிச்சு வச்சுட்டோம். என் வீட்டுல பணம் நிறையா இருக்குது. அப்ப அவன் என்ன பண்றான்? நாளை தினத்தை குறித்து என்ன பண்றான்? நாளை தினமே நீ கவலைப்படாத, உன் இறுதியுமே நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்ட. நாளை தினத்தை குறித்து நல்ல வாசிப்பா. பெருமை. உனக்கு செல்வம் இருக்குதா? செல்வத்தை நம்பி உக்காந்துருக்காரு. கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் சத்தியத்தை பேசும். நீங்க எதோ நினைக்கிறீங்க, எனக்கு செல்வம் எல்லாமே இருக்கும், செல்வம் எல்லாமே என்னை பாதுகாப்போம். நாளை தினத்தை குறித்து நீங்க பெருமை பாராட்டுறேன். ஏன்னாக்க எனக்கு பணம் அதிகமா இருக்கு. இந்த 5வது சங்கீதத்துல 10வது வசனம் அப்படித்தான் சொல்லுங்க. வாசிப்போம் சீக்கிரமாக, சீக்கிரம் முடிப்போம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைகிறதில்லை, செல்வத்தின் செல்வத்தினால் திருப்தி அடைகிறதில்லை. இதுவும் ஆகியது. பொருள் பெருமைனா பொருள்ல செல்வம் பெருகிச்சுனாக்க அந்த திங்கர கூட்டம் அதிகமாயிடும். அல்லேலூயா. அந்த திங்கர வரைக்கும் ஒரு வருவாங்க. அதை உடையவர்கள் தங்கள் கண்ணினால் அதை காண்பது என்று ஆனால் தேவ பக்தியானது இப்பிரபஞ்சத்திற்கும் இனி வந்த பிரபஞ்சத்திற்கும் அது உதவு. தேவ பக்தி அதுதான் உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வரும். நேற்று கூட சொன்னேன் கீதால, கடந்தது மறந்துடு, கஷ்டத்துக்குரியான காரியங்களை செய்வான். நீ கடந்தது நினைச்சா அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னா அதையெல்லாம் மறந்துடு. ஆண்டவர் உனக்கு புதிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி. உன் பிள்ளை இப்படி படிக்கணுமா? அன்னைக்கு சொல்லியிருப்போம். தேவ பக்தி இல்லாதவர்கள் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு தேவன் உனக்கு நன்மை செய்தார, அதையும் பாரு. நான் நேற்றுக்கு நைட் சொன்னேன், ஆண்டவர் இப்போ என்ன செஞ்சிருக்கிறார், அடுத்த பிரசன்ட் இப்போ என்ன ஆண்டவர் செய்தார் அதை நினைச்சிருப்பார். பூர்வ காலத்தில் நடந்து நீ சிந்திக்க வேண்டாம், அது உன்னை களம்படிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார, உன்னை பூமியில எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைத்திருக்கிற, அதை நீ பாரு, வேற எதையும் நீ பார்க்க வேண்டாம். பண விசாரங்கள் என்ன பண்ணுவாங்க, அது உதவாத போயிடும். வாசிப்பா சீக்கிரம் 11-11. வருகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் பார்ப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு மேன்மை. வாசிப்பாப்பா. அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஏன் பிரயோஜனம் இருக்கிறது பணத்துல? நாளை தினத்தை குறித்து நாளைக்கு உனக்கு இந்த பணமெல்லாம் அப்படியே இரு, செல்வம் அப்படியே இருக்குன்னு சொன்னா நீ பெருமை பெறட்டுனா 6வது 11வது வருஷத்தை வாசிப்போம். பிரசிங் 11ஆம் அதிகாரத்தை. என்னை நிந்திக்கிறவனுக்கு 11 பிரசிங்க 5:11. பொருள் 5:11 படிக்கிறீங்க.
அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் காண்பதை கண்டு அவனுக்கு பிரயோஜனம் அல்லேலூயா பிரயோஜனம் என்ன அவனுக்கு கிடையாது. அல்லேலூயா அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க இதுல 13வது வசனத்தை வாசிப்போம். சூரியனுக்கு கீழே நான் கண்டு வேறொரு கொடிய தீங்கு கொண்டு. சூரியனுக்கு கீழே எங்க நம்ம எங்க இருக்கிறோம்? சூரியனுக்கு கீழே இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? இதெல்லாம் நீங்க நன்றாய் புரிஞ்சுக்கணும். ஐயோ அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது எனக்கு ஐஸ்வர்யம் இல்லையே அப்படின்னு நினைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் போதும் என்று இருப்பதற்குரிய பிரயோஜனம். அல்லேலூயா. நான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தணும் உன் ஜீவனத்தை நஷ்டப்படுத்தி உன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்வாய். நீ எல்லாம் பாராது. நீ நாளை ஜீவனத்தை குறித்து பெருமை பாராடுறத செல்வத்தை நம்பி. இங்க வாசிப்போம் சீக்கிரமா. சூரியனை நான் கண்ட வேற ஒரு கொடிய தீங்கு உண்டு. யாருக்கு? செல்வந்தனுக்கு. 2 மகன்கள் இருந்தாங்க ஒரு தகப்பனுக்கு. ஒருத்தன் தன் இளைய மகன் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுனா, அவன் பணத்தை நம்பி பிரயாணம் பண்ணனா, கடைசியில பண்டிட்டாவது கூட அவனுக்கு கிடைக்கிறோம். அது ஒரு தீங்கு உண்டு. தன் தகப்பனோடு சேர்ந்து இருந்தான். அவனுக்கு நல்லா எல்லாமே தகப்பனிடத்துக்கு இருக்கிறது எல்லாமே அவனுக்கு தான். நான் கற்ற தேவனிடத்தில் நம்ம இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். நம்ம உலகம் முழுவதும் ஓடி 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 சம்பாதிக்க முடியாது. நீங்க ஓடி சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறவர் அவர் தான். வாசி பாப்பா சீக்கிரம். வேறொரு கொடிய தீங்கு உண்டு. என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. எதனால தீங்கு உண்டு? எதனால தீங்கு உண்டு? பணம் வந்துருச்சு, செல்வம் வந்துருச்சு. நாளைக்கு பத்தி பெருமை பாராட்டக்கூடாது. ஆனா போ நாளைக்கு என் பையனுக்கு என் பிள்ளைக்கு அல்லாம இருக்குது, என் பிள்ளைக்கு 200 பவுன் போட்டு கிடையாது, என் பிள்ளைக்கு என் பையனுக்கு நல்ல இடத்துல போய் கொண்டு போவேன். முடியாது. எங்கோடு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓட முடியாது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போய் யாரு யோனா? நீங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போனவன் என்னாச்சு? கடல்ல போட்டாங்க, மீன் முழுகுச்சு. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. இங்க அப்படி போகிற நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டவனை நாம் படிப்போம் என்று சொன்னால் வாசிப்போம். ஒரு நாள் அதுக்கு வர்றது நான் உங்களுக்கு தெரியாத போயிருப்பேன். பிறப்பதை நீயே அந்த நாள் என்ன நாள்? அதுதான் இந்த தீங்கொள்ள நாள். சூரியனுக்கு கீழே நான் வேறொரு கொடிய என்ன தீங்கு? தீங்குன்னா சாதாரணமா தீங்குங்க, கொடிய தீங்கு. அது எப்படி வரும், என்ன வரும்னு தெரியாது. என்ன தீங்கு வருது? எந்த கொடி நான் கண்டேன். வாஜி பாப்பா. அதாவது ஏதாவது பணமானது, ஐஸ்வர்யமானது, ஐஸ்வர்யமானது. அதாவது அது உடையவர்கள், எதை உடையவர்கள்? பணமுடையவர்கள், ஐஸ்வர்யத்தை உடையவர்கள், அதை உடையவர்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால அதிக கேடு உண்டாக பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. அது தீங்கு ஒரு நாளில் அது உதவம் போய்விடும், எல்லா பொருளும் போயிடும். நீ என்னத்தை நம்பி நீ வாழ போற? பணத்தை நம்பிய வாழ போற? தேவனை நம்பி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உங்க சரீர முயற்சி பார்த்தால் அப்பிரயோஜனமாக இருக்கும், அது பிரயோஜனமற்றதாக இருக்கும். பாப்பா அந்த ஐஸ்வர்யம் விற்கிறதுனால என்ன போகும்? நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு, நொடி வந்துருச்சு, அந்த பணமெல்லாம் என்ன ஆயிரும்? போகுமா போக?
நான் சொல்லுங்க வேத சொல்லு. நீ என்னதான் சேர்த்து வச்சாலும் சரி, என்னதான் ஓடி சம்பாதிச்சு வச்சாலும் விக்கனத்தினால் என்ன ஆகி போயிடும் அப்படின்னு சொல்றது இது கர்த்தருடைய வேத சத்தியம். கர்த்தருடைய நீங்க படிக்கிறீங்களா இல்லையா? வாசிப்போம் சீக்கிரம். அந்த ஐஸ்வர்யம் முதல்ல இருந்த படிக்குமா? சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறு சூரியனுக்கு கீழே நான் கண்டது. இப்ப எல்லாரும் சூரியனுக்கு இருக்கு. நம்ம காண்கிறது என்ன? சத்தியத்தை படிக்கிறீங்க. ஆனா சத்தியத்தின் படியாக நடந்து கொள்ளுங்கள். சூரியனுக்கு கீழே கண்ட நான் கண்டது வேறொரு கொடிய தீங்கு உண்டு. ஒரு பேருன்னா திங்கரவங்க போயிருக்கிறாங்க, அல்லது திங்கரவங்க பார்த்தோம்னாக்கா கொடிய தீங்கு. நம்ம தப்பிக்கிறது எந்த வழியில் தான்? அவர்தான் அவர்தான். நீ அவரிடத்தில் போய் கேளு. நீ ஐஸ்வர்யம் வெறுத்தனால் அது என்ன சாதனை? ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் நல்ல காட்டுல விளைஞ்சது நல்லா. அவன் என்ன பண்ணா? சின்ன குதிரை. அப்பெல்லாம் சொன்னாக்க உங்களுக்கு தெரியும், களஞ்சியம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் குதிரை. நல்ல விளையறதையெல்லாம் கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள பெரிய களஞ்சியம் இருக்கு, அதில் கொட்டி வச்சிருவாங்க. கிடையாது அந்த தானியம் கொண்டு வந்து கொட்டி வச்சிருவாங்க. இவன் என்ன பண்ணா? இப்ப இருக்கிறது நிறைய விளைஞ்சிச்சு. எனக்கு இருக்கும் சின்ன சின்ன களஞ்சியம் தான் இருந்தது. நான் அதை இடிச்சு பெருசா கட்டி உன் ஆத்துமாவை புஷிட்டு நீ திருப்தியா இருந்து நான் சொல்ல பாருங்க. அன்றைக்கு ராத்திரியே வந்து தேவன் சொன்னான், அட மதிக்காட்டனே, இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதெல்லாம் நீ யாருக்காக கவலைப்படுகிற? நாம் யாருக்காக கவலைப்படுகிறோம்? அல்லேலூயா. யாருக்காக கவலைப்படணும்? உலகத்தான் சொல்லுவான், சாகும் பொழுது மாட்டுக்கு கொம்புல புல்லு கட்டி வச்சுட்டா போவாங்க. இல்ல, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்க கற்றுக்கணும். அவங்க அதிகமா பணம் சம்பாதிச்சு அதிகமா வச்சிருந்து அவனை வந்து சோம்பேறியாக்க கூடாது, லேசியாக்க. கஷ்டம் அவர்களுக்கும் தெரியும். இந்த தீங்கு வருது பாத்தீங்களா? பணத்தை சேர்த்து வச்சுட்டு இந்த தீங்கு வருது பாத்தீங்களா? அந்த தீங்குக்கு நம்ம விலைக்கு ஓட்ட முடியாது. எளிமையானவர்களை ரட்சிக்கிறார். எளிமையானவர்களை ரட்சிக்கிறார். நம்ம ஏழ்மையில கிடந்தோம், இப்ப தேவன் நம்மை ரட்சித்தார். இன்னைக்கு சங்கீதம் 86:26 வாசிப்போம். நியாயம் விசாரிக்கவும் பூமியில சிறுமைப்பட்டவர்கள் யாவரும் ரட்சித்துட்டாரு. தேவன் எழுந்தறிஞர் போது வானத்திலிருந்து நியாயத்தின் தீர்ப்பத்தை என்ன பண்றாரு? வானத்திலிருந்து ஆண்டவர் என்னை பார்த்து கேட்பாரு, என்னை பார்த்து கேட்பாரு, நீ ஒரு நாள் சிறுமையில இருந்தியல்ல, சிறுமைப்பட்டவனா இருந்தியல்ல, ஒரு வருஷத்துக்கு மேல மறுவசம் கிடையாதுல்ல? உண்மைதான். ஒரு பாத்திரத்துல கஞ்சி கரைச்சி 4 பேர் குடிச்சிக்கலாம், குடிச்சிடலாம். அல்லது கிழங்கு சாப்பிட்டு படுத்துக்கிட்டியா? படுத்துக்கணும். ஏன்? சிறுமையிலிருந்து ரட்சித்தார். உங்களை என்னை சிறுமைப்பட்டவனுக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எதற்கு? தேவனை மகிமைப்படுத்த. அந்த நிலையில் நான் இருந்தேன். இப்போ தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை நினைத்து பார்க்கிறவங்களா இருக்கும். இல்லையா? ஆண்டவர் எனக்கு என்ன போதுமானங்கிறத கொடுத்துட்டாரு. இன்றும் நான் ஓடி சம்பாதிப்போம். இடரும் கால் இடறி போயிடும். கால் இடரும், அதில் ஒரு மாற்றமே கிடையாது. வாசிப்பா சீக்கிரம். அதை உடைய வேண்டப்பா. ஐஸ்வர்யமானது அதை உண்டாகுனவர்களுக்கு சேர்த்து வைக்கிறவங்களுக்கு என்ன உண்டாகும்? நீ என்னதான் பிசித்தான் பண்ணினாலும் அது உன்னை கேடுகளை கொண்டு வரும். வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, பிசினித்தனம் செய்து வறுமை அடையாமல். நீங்க வாரி இறைத்து பாருங்க. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அது அவனுக்கு நீதியாக கரங்களை தட்டுமா? நம்ம வசனத்தையும் வாரி அடைக்கிறது இல்லை.
பண்டிகை மாதிரி போறோம். வசனம் விருத்தி அடையணும். நீங்க வசனத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. வாரி அடிச்சீங்களா விருத்தி அடையணும். வசனத்தை இறக்கணும். நீ சம்பாதிக்கிற பணத்தை இறக்கிறீங்களோ இறக்கணும்னு தேவனுக்கு தெரியும். ஆனால் வசனத்தை வாரிய வசனத்தை அடைகிறதுக்கு சொல்லணும். அதான் நான் சொல்றேன். இப்போ நீ அன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட இல்லாத இருந்த கிழங்கு வச்சு படுத்தே படுத்தேன். ஒரு சட்டுக்கு மேல மறு சட்டு இல்லையா? அங்க இல்ல உன்னை ரசித்ததுனால நீ இதை அடுத்தவங்களுக்கு சொல்லலாம சொல்லக்கூடாதான். இதுதான் வாரி இறைக்க, தேவனுடைய வசனத்தை வாரி இறைக்க. நீ உன்னை இணைச்சல் வச்சு கொண்டா போதுமா? அது உன்னை கேடு உண்டாக்குதல்ல ஐஸ்வர்யம். வாசி பாப்பா சீக்கிரம். விக்கனத்தினால் வருகிற துன்பத்தினால நோயினால உனக்கு என்ன பண்ணுது? மனுஷன் புரியறது இல்லை. ஏன் வருது? எதனால வருது? கேடு எதுக்கு வருகிறது? நிர்வாணியா வந்தா வந்தது போலவே நிர்வாணியா போகும். ஏப்பா அதுக்குள்ள உனக்கு நீ அதுக்கப்புறம் வீசற வாழ வீசலாமா? வீசக்கூடாது. நீ எப்படி வந்த தாயின் வயிற்றுல நிர்வாணியாய் வந்தா நிர்வாணியாய் போக. அதுக்குள்ள ஏனப்பா உனக்கு அந்த பகட்டு பகடம் இதெல்லாம் உனக்கு இருக்கு. வீண் பெருமை இதெல்லாம் உனக்கு இருக்கு. அவன் பிரயாசத்தினால் பலன் ஒன்றும் தன் கையில் என்ன பண்றது இல்ல, கொண்டு போகிறது இல்ல. அவன் எல்லாம் சம்பாதிச்சு வச்சு எடுத்துட்டு போறானா? ஒண்ணுமே கொண்டு போறதில்ல. அவனுக்கு கடைசியில் நெத்தியில் ஒரு காசை வச்சு நீ சம்பாதிச்ச காசு இவ்வளவுதான் போனாங்க இல்லையா? தேவன் நமக்கு பக்தி வைராக்கத்தை உண்டு பண்ணி வைத்திருப்பார். இந்த பக்தி வைராக்கம் நமக்கு என்ன கொடுக்குமா? ஆதாயத்தை கொடுக்கும். 8 வாசிப்போம், 4-8 வாசிப்போம். சீக்கிரமாக வாசி முடிப்போம். சீக்கிரப்பா. என்ன வசனம் படிச்சீங்க? 4-8. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சரீரத்தை நம்பி வேலை செய்யாதீங்க. தேவனை நம்பி என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த சரீரத்தை நீங்க நம்பாதீங்க. எப்ப வேணாலும் சோர்ந்து போயிடும். நீங்க எல்லாமே வெட்டி வச்சிருப்பீங்க. எல்லாமே மிளகாய் வெட்டி வச்சிருப்பீங்க, வெங்காயம் வெட்டி வச்சிருப்பீங்க, எல்லாம் வெட்டி வச்சிருப்பீங்க. சாப்பாடு செய்ய போற நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு காய்ச்சல் அடிச்சிருக்குது வச்சுங்க. அதெல்லாம் என்ன பேர்? நம்முடைய சரீர முயற்சினால எதை செய்யலாம்னு நினைக்காதீங்க. சாப்பாடு கூட செய்யறதுன்னு நினைக்காதீங்க. நீங்க சாப்பாடு செய்யலாம். ஆண்டவரே, நான் சாப்பாடு செய்யற வரைக்கும் எனக்கு பலன், எனக்கு என்ன வேணா பலன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த ஒரு சரீர முயற்சி அப்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கு, இப்ப இருக்கிற ஜீவனுக்கும் இதுக்கு வருகிற பின்பு வருகிற ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் வசனம் உங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுகிறது. உங்க சரீரத்தினால நான் ஓடுவேன், அங்க ஓடுவேன், இங்க ஓடுவேன், எல்லாத்தையும் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துன்னு சொல்லி உங்க சரீரத்தை நம்ப வேண்டாம். ஏன் சரீரம் நான் நம்பாத யாரு நம்புவா அப்படின்னு ஒரு கதை நம்புவார். உங்க சரீரம் எல்லாம் ஒரு நாளைக்கு ஓய்ந்து போய்விடும். நீங்க கர்த்தருடைய பக்தி வைராக்கி தான் உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு இப்ப இந்த ஜீவனத்துக்கும் இனி வர ஜீவனத்துக்கும் கொண்டு வருகிறது வாக்குத்தத்தமான வசனத்தை நீங்க பிடித்துக் கொள்ளணும். இது வாக்குத்தத்த வசனம். உங்களை அதை மேன்மைப்படுத்தும், சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கும். நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நன்றாய் கேட்டுக் கொள்ளணும்.
அல்லேலூயா. வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம். வாதத்தின் கண்மணி எனக்கு கிடைத்தது. 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ்ரா 5:8. நாங்கள் யூதா சீமையில் உள்ள மகா தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். மகா தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? இப்போ நீங்க வெளியில போனீங்களா? பயப்படுத்தி போனாச்சு உங்களுக்கு யாராச்சும் கேட்கறீங்க எங்க போனீங்க? நீங்க என்ன சொல்லணும்? நல்லா அந்த வசத்தின் படி படிச்சு மகா தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். புத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை என்ன நடந்தது? புலிசாய் நடந்தது. இங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா தேவன் உங்களுக்கு துரிதமாய் வேலை செய்வார். நீங்க சரியான நன்மையை வச்சுட்டு ஊற்றுறீங்களா? உங்களுக்கு துரிதமாய் எந்த வேலையும் நடக்காது. நாம் யாவது மனதால் படிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை